அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முயல் வந்து குட்டி போட்டுக்கிட்டுருக்கு. நம்ம இதை ப்ரீடிங் பாக்ஸ் வந்து வைக்காமல் விட்டாச்சு, சரியாக பார்க்கல. அதனால் அதுவே ஒரு முக்கில் எப்போதும் போல் ஒரு முடியெல்லாம் பிச்சு வச்சு குட்டியில் வந்து போட்டுட்ருக்கு. இப்போ தான் வந்தேன், பார்த்தா குட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. சரி அதான் வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா அதுவே குட்டி போட்டு அதில் அந்த மேலே இதெல்லாம் இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. எத்தனை குட்டி போட்டிருக்குன்னு தெரியல, பார்ப்போம் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு. ப்ரீடிங் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுவே குட்டி போட்டு அதுவே பால் கொடுத்துட்டு நம்ம அதை வந்து ஒரு 10-15 நாள் வரைக்கும் தொடக்கூட வேண்டாம். இது நம்ம வைக்காதனால இதை நம்ம தான் எடுத்து பால் கொடுக்கணும். அது ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுருவோம். இதை வந்து சரியாக கவனிக்காமல் விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியை வந்து அதுவே பால் குடிச்சிட்ருக்கு. இப்போ தான் பிறந்துச்சு, பிறந்த உடனே அதுவே பால் குடிச்சிட்ருக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை என்ன பண்ணணும்னா தனியாக எடுத்து நம்ம வச்சிடணும். காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் மட்டும் பால் கொடுத்தா போதும். முடிஞ்சால் மதியம் ஒரு டைம் கொடுக்கலாம். நம்ம வந்து காலையிலையும் சாயந்தரம் மட்டும் கொடுப்போம். இப்போ எத்தனை குட்டி இருக்குதுன்னு பார்ப்போம். குறைஞ்ச ஒரு 5 குட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த வயிற்றுலலாம் பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்கும். அதுதான் வந்து குட்டி வந்து பால் குடிச்சிருக்கு. இப்போ தான் போட்டிருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஈரமாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக. இப்போ தான் அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கு தாய் முயல் வந்து. அதுவே க்ளீன் பண்ணி எடுத்துரும். சில நேரம் நம்ம பார்க்காம விட்டாச்சுன்னா என்ன செய்யணும், பயத்தில் வந்து குட்டியில் வந்து அதுவே சாப்பிட்ரும். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், தனித்தனியாக உடம்புலாம் பிஞ்சு கிடக்கும். நம்ம வந்து அதனால் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில டைம் வந்து அதுவே பயத்தில் சாப்பிட்றோம், இல்லை மேலே ஏறி அங்கிட்ட இங்கிட்ட ஓடுறதுல குட்டியில் வந்து டேமேஜ் ஆயிரும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அந்த வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அதான் இப்போ தான் பால் குடிச்சிட்ருக்கு. குடித்த உடனே ஒரு நேரத்தில் நம்ம அதை எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சு வேறு ஒரு கூண்டில் வச்சுருவோம் தனியாக. அதுக்கடுத்து நமக்கு எப்போ பால் கொடுக்கணுமோ அப்போ வந்து குட்டியில் எடுத்து அதை தாயோடு சேர்த்து விட்டுச்சுன்னா அதுவே பால் கொடுத்துரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 இலையை போட்டு விட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா 7 குட்டிகள் போட்டிருக்கு. எப்படி வளர்ந்து வருதுன்னு பார்ப்போம். மேலும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.